டெக்னோலேருந்து போவா 3 அப்படிங்கிற ஒரு புது ஸ்மார்ட் ஃபோனை இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் எல்லா விஷயங்கள் வருது அப்படிங்கிறது டீட்டெயிலாக பார்க்கலாம். முதல்ல ஃபோனில் இருக்க டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஃபோனில் ஒரு 6.9 இன்ச்சுக்கான HD+H உள்ள ஒரு பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. ஸோ டிஸ்பிளேயோட குவாலிட்டி ஆவரேஜ் தான். அதே பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்து மீடியாடெக்கோட ஹீலி G88 அப்படிங்கிற ஒரு 12 nm ப்ராசர் கொடுக்குறாங்க. கிராஃபிக்ஸ்க்காக மாலியோட G52 2eMC2 GPU கொடுக்குறாங்க. ஸோ பேசிக்காக பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் கேட்டிங்கன்னா, இந்த ப்ராசரோட ரேங்கிங் அப்படி பார்க்கும்போது 82வது ரேங்க் ஓவரால் ப்ராசரில் வருது. அது மட்டும் இல்லாமல் இது C கிரேட் ப்ராசராக வருது. ஸோ கேம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மிட் செட்டிங்ஸ் வரையும் ஓரளவு கேம்ஸ் விளாடலாம். ஹெவியான கேம்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக இதில் விளாட முடியாது. மற்றபடி மல்டி டாஸ்கிங் பண்ணுறதுக்கும் ஓரளவு நல்லாயிருக்கும். அதுவே ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜை பொறுத்தவரையும் இந்த ஃபோன் 6GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஒரே ஒரு கான்ஃபிகரேஷன் வருது. மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் இருக்குது. 250GB எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். டெடிகேட் சிம் செட்டாக தராங்க. ஆனால் 2 சிம் கார்டும் ஒரு மைக்ரோ SD கார்டும் அட் டைம் ஃபோனில் யூஸ் பண்ண முடியும். ஃபோனோட OS பொறுத்தவரையும் இது Android 11 OSல ஹை OS இன்டர்ஃபேஸ் ரன் ஆகுது. அடுத்தபடியாக ஃபோனோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். பேக் சைடில் இந்த ஃபோனில் 3 கேமரா கொடுக்குறாங்க. மொதல் கேமரா ஒரு 50 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா f1.79 ஆப்பர்ச்சரில் வருது. ரெண்டாவது கேமரா ஒரு 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சரும், மூணாவது கேமரா ஒரு 2 மெகாபிக்சலுக்கான ஏ லென்ஸும் கொடுக்குறாங்க. இது போக குவாட் LED ஃபிளாஷ் சப்போர்ட்டும் வருது. அதே ஃப்ரண்ட் செல்ஃபி அப்படின்னு பார்க்கும்போது 8 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா f2.0 ஆப்பர்ச்சரில் வருது LED ஃபிளாஷ் சப்போர்ட்டோட. இது போக ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் சைடில் உள்ள பவர் பட்டனில் தராங்க. மேலும் இந்த ஃபோனுக்கு 3.5 ஆடியோ ஜாக், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், FM ரேடியோ மாதிரி சப்போர்ட்டும் வருது. இந்த ஃபோனில் 5G சப்போர்ட் கிடையாது. 4Gக்கான VoLTE சப்போர்ட் மட்டும் தான் இருக்குது. இது போக பேட்டரிஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதில் ரொம்ப பெரிய 7000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு 25 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. ஸோ ஓரளவு டீசெண்டாக சார்ஜ் பண்ண முடியும். மற்றபடியாக சார்ஜ் பண்ணுறதுக்கு USB Type-C போட்டு தராங்க. ஸோ ஓரளவு டீசெண்டாக சார்ஜ் பண்ண முடியும். எப்படி பார்த்தாலும் சார்ஜ் பண்ணுறதுக்கு 2 மணி நேரத்துக்கு மேலே டைம் எடுத்துக்கணும். டெக்னோவோட இந்த போவா 3 ப்ரைஸிங் அப்படின்னு பார்க்கும்போது 13,000 ரேஞ்சில் வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அஃபிஷியலாக ப்ரைஸ் வந்து லான்ச் ஆன அப்புறம் அதை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன். இந்த ஃபோட்டோ வந்து அமேசான் வெப்சைட்டில் வைக்கிறாங்க. லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸோ ஸ்பெசிஃபிகேஷன் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஓரளவு பட்ஜெட் ஃபோன்ஸ் வாங்கணும், டீசென்டான ஸ்பெசிஃபிகேஷனில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு வேளை 10,000 12,000 ரேஞ்சில் விற்றாங்கன்னா இது ஓகேயாக இருக்கும். ஸோ அதுக்கு மேலே விற்றாங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். சரி, நீங்கள் இந்த ஃபோட்டோ பற்றி நினைக்க முடியாது கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துருங்க. நான் டெக் இதுக்காக மற்ற வீடியோ நன்றி, வணக்கம்.